ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எல்லோரும் கேட்ட மாதிரி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷ் ப்ரிப்ரேஷன் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, பிகினராக இருக்காங்க, இங்கிலீஷ் அப்படின்னு தெரியல அப்படின்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, இங்கிலீஷில் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அதில் ஸ்கோர்ஸ் இம்ப்ரூவே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் ப்ரிலிம்ஸ்க்கான பேட்டர்ன், ஓகேவா. மோஸ்ட்லி ஒரு ப்ரிலிம்ஸில் இங்கிலீஷ் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இல்லாமல் இருக்காது, ஓகேவா. என்னென்னு பார்த்தோம்னா ஆர்சி, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், எரர் ஸ்பாட்டு, ரீஅரேஞ்சு, அதுக்கப்புறம் பேராஜம்பிள், ஃபில்லர்ஸ், மிஸ்பெல்ட் வேர்டு, அதுக்கப்புறம் வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட். இதை தாண்டி வேறு என்ன வரும் அப்படின்னா வேர்ட் ஸ்வாப் வரும், ஓகேவா. வேர்டு ஸ்வாப் வரும், ஓகேவா. இதெல்லாம் ப்ரிலிம்ஸில் வரக்கூடியது. நீங்கள் அப்படியே மெயின்ஸ்ன்னு போனீங்க அப்படின்னா என்னென்ன வரும்னா அதே ஆர்சி, எரரு, மேட்ச் இப்போல்லாம் ப்ரிலிம்ஸ்லேயும் கேட்குறாங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட், ரீஅரேஞ்ச், ஓகேவா. இதுதான். அதாவது சிலபஸ் என்னவோ சேம், என்னென்ன டாப்பிக்குன்றது சேம் தான். பட் இந்த ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் டிஃபர் ஆகக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸில் அதாவது அந்த லெவல் அப்படின்றது தான் மாறும், கரெக்டாக. ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் நம்ம படிக்கிறோம், ஒரு சென்டென்ஸ் நம்ம படிக்கிறோம், ஒரு ஆர்சி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்லாம் நமக்கு ஃபெமிலியரான வேர்ட்ஸாக இருக்கும். ஆர்சியில் இருக்கிறதா இருக்கட்டும், மற்றதில் எதுலையா இருந்தாலும் சரி, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும், அந்தளவுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்காது. மெயின்ஸ் லெவலில் அதுதான் ஒரு டிஃபிகல்ட்டி லெவல். என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஆர்சியாக இருக்கட்டும், வேர்ட்ஸ்லாம் நம்ம ஃபெமிலியரான வேர்ட்ஸாக இருக்கிற மாதிரி இருக்காது, ஓகேவா, மெயின்ஸ் லெவலில். அதுதான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிகினர்ஸாக இருக்காங்க அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் பேசிக்லேருந்து போனால் தான் ஓரளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், கான்செப்ட்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம அதில் அப்ளை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் என்னென்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஓகேவா. என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பேசிக்லேருந்து போகணும், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இதில் என்னென்ன வரும்னா சப்ஜெக்ட்டு, வேர்பு, அட்வர்பு, அட்ஜெக்டிவ், ப்ரிப்போஷன், இதெல்லாம் எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சால் தான் நம்ம ஒரு சென்டென்ஸாக இருக்கட்டும், அதாவது ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸாக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளால் ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா. செகண்ட் ஒன்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் முடித்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், அதுக்கப்புறம் டைரக்ட், இன்டைரக்ட் ஸ்பீச், ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லோரும் சொல்கிற மாதிரி என்னடா இவங்களும் இதே சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்காதீங்க. கண்டிப்பாக இது இம்பார்ட்டண்ட், 120 கிராமர் ரூல்ஸ். ஏன்னா நம்ம பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மற்ற எல்லாத்துமே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நல்லா பண்ண முடியும். அதனால் பேஸ் இந்த 4 இம்பார்ட்டண்ட், ஓகேவா. இந்த 4 நம்ம நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டெவலப் பண்ணிடலாம் நம்மளுடைய ஸ்கோரை, ஓகேவா. இதுக்கான சோர்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன சோர்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்றத சொல்லிடுறேன். நான் இங்கிலீஷ்க்கு யூஸ் பண்ண சோர்ஸ் அஞ்சல் சர்மா மேம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வீடியோஸ் தான் ஃபுல்லாகவே. இப்போ நான் சொன்ன அந்த மேலே நான் அந்த 4 டாபிக்குமே நான் அவங்களுடைய நோட்ஸ், அவங்க யூடியூப் கிளாஸஸ் பார்த்து தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு டாப்பிக்கு நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்களும் என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஒரு நோட் போட்டு அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா சப்போஸ் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் மறந்துடுச்சு, திடீர்னு ஞாபகம் வரல, இல்லை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா திருப்பி நீங்கள் அந்த வீடியோவுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் நோட்ஸே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கிறப்போ நம்ம நோட்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேவா. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது ஹிந்தி கிளாஸ் தான் ஆனால், ஓகேவா. ஹிந்தியில் தான் அவங்க எடுப்பாங்க. நமக்கு வேணும்னா சப்டைட்டில்ஸ் போட்டுக்கலாம். சப்போஸ் அவங்க ரொம்ப, அதாவது இப்போ ஏதாச்சும் ஒரு
கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது கிராமர் ரூலோ இல்லை வேறு ஏதாச்சும் எடுக்கிறாங்களோ அப்படின்னா ரொம்ப பேசிக்கான ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு தான் ஃபஸ்ட்டு சொல்லி தருவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். செகண்ட் வந்து சப்போஸ் உங்களுக்கு ஹிந்தி சேனல் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா, ஸோ தமிழ் சேனல்ஸில் 2 சேனல்ஸ் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அபித் சாரோடையது, அதுக்கடுத்து வந்து ரீனா மேம். ஸோ தமிழில் இவங்க 2 பேர்தும் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பட் நான் யூஸ் பண்ணது அஞ்சல் சர்மா மேமோட தான். ஸோ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் அஞ்சல் சர்மாவோட மேம், அந்த மேமோடைய அந்த கிராமர் ரூல்ஸ் வீடியோ, டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இதெல்லாம் வந்து நான் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நோட் பண்ணி அவங்க வீடியோஸ் பார்த்து நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக என்ன பண்ணேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் இங்கிலீஷ்க்கு நான் பெருசாக, அதுவும் ப்ரிலிம்ஸ்க்குன்னு பெருசாக வீடியோஸ் எதுவுமே பார்க்கல. ஃபுல்லாகவே என்ன பண்ணேன் அப்படின்னா டெஸ்ட்டு தான். ஸோ நான் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா அதே தான். நீங்கள் கிளாஸ் அதாவது வீடியோஸ்லாம் ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு பக்கம் பாருங்கள். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டெஸ்ட்டு எதில் அப்படின்னா டெக்ஸ்ட் புக்லேயும் அடா இந்த 2 பிளாட்ஃபார்ம்லேயும் டெய்லி ஃப்ரீ குவிஸ் ஒன்று போடுவாங்க. ஓகேவா? ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இதில் போடுவாங்க. ஸோ இங்கிலீஷ்க்குன்னு மட்டும் இல்லை, ரீசனிங், குவான்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே போடுவாங்க. ஸோ இதில் டெய்லி வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டெஸ்ட் எடுங்க. அது வந்து 5 கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ 3 to 4 minutes தான் இருக்கும். ஸோ நம்மளால் ஒரு நாளைக்கு 3 to 4 minutes ஸ்பெண்ட் பண்ண முடியாதா என்ன? ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஸோ டெய்லி வந்து டெக்ஸ்ட் புக் இது 2த்துல ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் இங்கிலீஷ்க்கான அந்த டெஸ்ட் குவிஸை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா போட்டு உங்களுக்கு அது தெரியுதோ தெரியலையோ உள்ளே போயிட்டு என்ன கேட்டிருக்காங்கனாச்சும் படித்து பாருங்கள். ஓகேவா? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதிலே கீழே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த சொல்யூஷனை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சதாக இருந்தால் ஓகே, தெரியல அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை சொல்யூஷன் பார்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏதாச்சும் ரூல் மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ரூல் வந்து போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ டெய்லி இதை நீங்கள் டெஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பக்கம் நீங்கள் வீடியோஸ் பார்த்து படிச்சுட்டு வருவீங்க, இன்னொரு பக்கம் இந்த டெஸ்ட்டு போடுவீங்க அப்படின்ன போது ஸோ என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் படித்த அந்த வீடியோவில் பார்த்து படித்த ஏதாச்சும் ஒரு இது வந்து டெஸ்ட்டில் கேட்டிருக்கலாம். ஓகேவா? ரூலோ கண்டிஷன் ஏதோ ஒன்று கேட்டிருக்கலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இனிஷியலாக வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் புக் அடாவில் இருக்க ஃப்ரீ குவிஸ் தான் அட்டென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? படிக்கிறவங்க. ஸோ இதை தாண்டி இதை மட்டும் படித்தா போதுமா, நான் இங்கிலீஷில் நல்லா மார்க் வாங்கிடுவேன் அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னா ஸோ நீங்கள் வெறும் இந்த கிராமர் ரூலை வச்சு மட்டுமோ இல்லை இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வச்சு மட்டுமோ நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ மெயினாக நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரீடிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஆர்சிலாம் படிக்கிறீங்க அப்படின்னா ரீடிங் ஸ்கில் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ரீடிங் ஸ்கில் ரொம்ப மஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ நான் வேகமாக படிச்சுடுவேன், ஆனால் உள்ளே இருக்க லைனுக்கு எனக்கு மீனிங் தெரியல அப்படின்னா அதுவும் வேஸ்ட்டு தான். ஸோ அப்போது வெக்காப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ண சொல்கிறோம் அப்படின்னா எடிட்டோரியல் படிங்கன்னு எல்லோரும் சொல்கிறதுக்கு ரீசன் இது தான். சப்போஸ் உங்களால் எடிட்டோரியல் படிக்க முடியல அப்படின்னா நியூஸ் பேப்பர்ஸ் படிங்க, அதுக்கப்புறம் புக்ஸ் ஏதாச்சும் படிங்க. பட் புக்ஸ்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஏதாச்சும் ஒரு நாளைக்கு 5 வேர்ட்ஸ் அதில் படிக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கணும் புதுசாக. ஸோ எடிட்டோரியலுக்கு நான் இப்போ கரண்ட்டில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது நிமிஷா மேமோடைய தான். ஸோ ஓகேவா? ஸோ இதில் ஃபுல் வீடியோ பார்க்க முடியாதவங்க, அதாவது என்னால் வீடியோ வந்து ஒன் hour 1.5 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க முடியல அப்படின்னா இவங்க வந்து பிடிஎஃப்பும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்லோட் பண்ணுறாங்க. எதில் அப்படின்னு பார்த்தோம்னா டெலிகிராம் அவங்களுடைய சேனலில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எடிட்டோரியல்லே வந்து என்ன வந்துடும் அப்படின்னா வெக்காப்ஸ் வந்துடும், வெக்காப்ஸ் கூட ஆர்சியு வந்துடும், அதுக்கப்புறம் ஆர்சி, அதுக்கப்புறம் உங்கள் எக்ஸ்ட்ராவாக இடியம்ஸும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இடியம்ஸு, ஃப்ரேசல் வெர்ப்ஸ் இதெல்லாமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடிஷனாக சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் ஒரு 1 வீக் பார்க்குறீங்க கண்டினியூஸாக, 1 week 10 days கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கே வந்து அவங்க ஒரு 10 ஒர்க்அப்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு 2 ஒர்க்அப்ஸ் ஆச்சும் உங்களுக்கு அதுக்கப்புறம் போக போக என்ன ஆகும் அப்படின்னா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது. ஸோ எஸ், இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒரு 5 to 10 days நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 6th day அதுக்கப்புறம் 11th day 12th dayலேருந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு அவங்க கொண்டு வர 10 வெக்காப்ஸில் ஒரு வெக்காபாச்சும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இவங்களுடைய எடிட்டோரியல் வீடியோஸ் நல்லாயிருக்கும். நான் கரண்ட்டாக இவங்கள தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ இவங்களதும் ஹிந்தி தான். ஸோ எடிட்டோரியல்ஸ் வந்து தமிழில் யார் எடுக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ வேறு யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதை பண்ணோம் அப்படின்னா எடிட்டோரியல்ஸ் நான் எப்படி டெய்லி சிஏ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறனோ அதே மாதிரி எடிட்டோரியல் இம்பார்ட்டண்ட். வக்காப்ஸ்க்கு கண்டிப்பாக எடிட்டோரியல் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் அது எடிட்டோரியல் தான் போய் பார்க்கணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவை வக்காப்ஸ் படிக்கணும், டெய்லி ஒரு 5 வேர்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இதுதாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து டெஸ்ட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் புக் அடாவில் வந்து நீங்கள் குவிஸ் போடுறீங்க, ஓரளவுக்கு நீங்கள் டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க, அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சாக இருக்கட்டும், டைரக்ட் ஸ்பீச்சாக இருக்கட்டும், அதெல்லாம் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செக்ஷனல் மார்க் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? செக்ஷனல் மார்க்கில் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நான் ரெஃபர் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம், அதுவும் நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்றப்போ நான் டெக்ஸ்ட் புக் அடா இது 2 தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இனிஷியலாக மார்க் போடுறீங்க, செக்ஷனல் மார்க்லாம் போடுறீங்க அப்படின்னா இதில் எடுங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து மார்க் அதில், அதாவது நீங்கள் செக்ஷனல் மார்க் அதில் எடுக்க உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். உங்களுக்கே ஓகே நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்கள் எடுத்தோடனே கைட்லேயோ இல்லை ஹாலிவுட்டோ இல்லை ப்ராக்டிஸ் மார்க்கோ, அதாவது பிகினராக இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன், இதிலலாம் போட்டிங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் எக்ஸாம் லெவலை விட ஹையாக இருக்கும். ஸோ நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜஸில் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ எடுத்தோடனே இதில் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலே பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் டெக்ஸ்ட் புக் அடா இதிலெல்லாம் வந்து மார்க் எடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஓரளவுக்கு ஓகே நம்ம உங்களுடைய ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆக தெரியுது அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதில் போட்டு ஸோ எந்தெந்த டாப்பிக்கில் நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றத செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு அந்த டாப்பிக்கு ரிலேட்டடாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸோ வீடியோஸ் பாருங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ மோஸ்ட்லி வந்து நான் வந்து என்ன பண்ணல அப்படின்னா பெருசாக வீடியோஸ் வந்து பார்க்கல. ஒன்ஸ் நான் அந்த டாப்பிக்லாம் கவர் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக டெஸ்ட்டு தான். ஏன்னா நமக்கு டெஸ்ட்லேயே வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு கவர் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் இப்போ கிராமராக இருக்கட்டும், அதிலே கீழே சொல்யூஷன்லாம் கொடுக்கவே ஏதாவது நமக்கு தெரியாதது இருந்தாலும் அதை கீழே இருக்கிறத பார்த்து நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா லேர்ன் பண்ணிப்பேன். ஸோ மோஸ்ட்லி நான் அதை தான் பண்ணேன். ஸோ இங்கிலீஷ்க்குன்னு தனியாக நான் வீடியோஸ் பார்க்குறதோ இல்லை அதுவும் மெயினாக ப்ரிலிம்ஸ்க்குன்ட்டு எதுவுமே பண்ணுறதில்ல. ஓகேவா? இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணது. ஸோ நான் ஃபாலோ பண்ணது இல்லாமல் எக்ஸ்ட்ராவே நான் ஒரு சில சோர்சஸ் தமிழில் சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது இங்கிலீஷில் அப்படின்னா அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பட் இதுதான் வந்து ஓவராலாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா பேசிக்ஸாக இருக்கிறத ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு சென்டென்ஸில் இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸில் இப்போ வேர்ப் பக்கத்தில் இருக்கா, ஸோ அப்போ அந்த அட்வர்ப் வரணுமா இல்லை என்ன வரணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம அட்வர்ப் போடுறதோ இல்லை என்ன போடணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை அப்ளை பண்ணி போட முடியும். ஸோ அதனால் பேசிக்ஸ் அந்த இது வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ நிறைய பேர் அதுக்கப்புறம் ரீசனிங்க்கான வீடியோவும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் வந்து நாளான்னைக்கு அது அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஆல்.